திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாற போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணியே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பொங்குரு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை இங்கு எமக்கு அருளவல்ல இணையிலா எம்பிராட்டி, பங்கையன் படஞ்சோல் கூடல் பவளமாள் வரை நீங்க அங்கையர் கன்னிமங்கை அடி கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு அதிகாலை 5:20 மணி அளவில் திருநெறிய தமிழோசையின் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகளை விண்ணப்பம் செய்து வருகிறோம். அதில் தற்போது காணும் நூல் 10ஆம் திருமுறை திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஆணிநேர் விழி மாதராய் உலதிக்குமா பெருந்தேவிகேள், பானல் வாயொரு பால நீங்கியவன் என்று நீ பறிவெய்திரேல், ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர், ஈனர் கட்கிளியே நல்லே திரு ஆலவாயர நிற்கவே. திருக்கோயிலுக்குள் செல்வதன் முன் 27 ஆசிரியர் துதி, கோயில் சென்று அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, யாத்திரை பத்திலிருந்து சில பாடல்களை பாடி நம் கோயிலுக்கு சென்றடைந்து நம் திருமுறை ஓதுவதாக வழக்கம் செய்திருக்கிறோம். அதில் தற்போது முதலில் காண்பது 27 ஆசிரியர் துதி. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடியை வணங்குகிறேன் ஐயா. 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருநான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு பொருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன்கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. திருக்கதவும் அடைதல். யார் பாருங்க? திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியக்கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திறத்தல். வாங்க சங்கரையா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம்.
திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்தே பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமாலுற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரட்டாதே. திருமாமணிசே திருக்கதவம் பிறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம். சிவபெருமான் சிவசிவ. அடுத்து பெருமான் செவிகுள் இருமன்னு திருப்பள்ளி எழுச்சி. எத்தனாவது பாட்டுங்கய்யா? 2வது பாட்டுங்கய்யா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அரோ நன்கின் தீரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின். அரோணன் இந்தீரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின். கருணையின் சூரியன் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மழறமற்று அண்ணலம் கண்ணாம். கடிமலர் மழறமற்று அண்ணலும் கண்ணாம். திரள் நிறை அறுபதும் முரள்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானேயே. திரள் நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அருள் நிதி தரவரும் அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே. அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே. அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. அலைக்கடலே பள்ளி எழுந்து அருளாயே. பள்ளி எழுந்தருளாயே. சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி சிவபெருமான் சிவசிவ. திருச்சிற்றம்பலம். ஆட்சி உலகை உடையாய் போற்றி அடியார்க்கு அமுதெல்லாம் ஈவாய் போற்றி. ஆட்சி உலகை உடையாய் போற்றி அடியார்க்கு அமுதெல்லாம் ஈவாய் போற்றி. சூழ்ச்சி சிறிதும் இலாதாய் போற்றி சூழ்ந்த கடல் நஞ்சம் உண்டாய் போற்றி. மாட்சி பெரிதும் உடையாய் போற்றி மன்னியன் சிந்தை மகிழ்ந்தாய் போற்றி. காட்சி பெரிதும் அறியாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே நாம் இப்பொழுது திருமந்திரத்திலே 10ஆம் திருமுறையில் திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்தில் தாரணை என்கிற பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம். திருவருள் கருணையினாலே நேற்று நாம் இயமம், நேமம், ஆசனம், பிரத்யாகாரம் இது வரைக்கும் ஒரு சுருக்கமான ரொம்ப இயல்பு தமிழ்ல
ஒரு பாமரனும் வந்து யோகத்துக்கு உள்ள வந்து எப்படி எளிமையா அந்த சொல்லாடலாம் குறித்து பயப்படாதீங்க, இந்த சொல்லெல்லாம் கண்டு பயப்படாதீங்க. ஒவ்வொரு சொல்லும் நம்மள ஒரு பயமுறுத்துற மாதிரி தெரியும். இதெல்லாம் வந்து நமக்கு எட்டாத கனி. இதெல்லாம் வந்து ரொம்ப தூரம் தூரம் நம்மள நாமளே தூரப்படுத்திக்கிட்டு ஒதுங்கி நிக்காதீங்க அப்படின்னு அழகா எல்லாவற்றையும் எளிமையா நேற்றைய நிகழ்ச்சியில இயமம்னா என்ன, நியமம்னா என்ன, ஆசனம்னா என்ன, பிராணாயாமம்னா என்ன, பிரத்யாகாரம்னா என்ன அப்படின்னு தெளிவா சொல்லி உங்களை அந்த ஒரு 3 பாடல் நம்ம சிந்திச்சோம். இப்போ அடுத்து தாரணைக்கு நம்ம நுழைய போறோம். நேற்றைய வகுப்பு மிக 3 பாடல்களோட முடிஞ்சிச்சு. அது நம்ம எவ்வளவு தெளிவா நம்ம சொல்ல முடியுமோ அவ்வளவோ நம்ம விளக்கி அதுல சொல்லியிருக்கிறோம். குறிப்பா அதுல சந்தேகம் இருப்பின் நம்ம வந்து வாழ்நாள்ல நேர்ல சந்திக்கிற வாய்ப்பு இருந்தால் அடியேன் உங்களுக்கு அந்த அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய இயமத்தை குறித்தும் ரொம்பலாம் நேரம் எடுத்துக்க வேண்டாம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். தகுதி, இந்த உடல், மனம், உயிர் தகுதி பெற்றிருந்தா இயமம் கண்டிப்பா. இந்த ஒழுக்கங்களை பத்தி சொல்லியிருந்தேன். அது நிச்சயம் அது உங்களுக்கு கூடும்னா, அப்புறம் நியமம் உங்களுக்கு கூடி இருக்குன்னா நிச்சயம் பிராணாயாமம், ஆசனத்தை நமக்கு உட்கார்றதுக்கான ஏற்பாடும், பிராணாயாமத்தை சுட்டி காமிக்கிறதுக்கான ஏற்பாடும் அடியேன் செய்து கொடுக்குறேன். பிராணாயாமம் கிடைச்ச பிறகு பயிற்சியில நீங்க என்ன செய்யணும்? பிரத்யாகாரத்தின் மூலியமாக அதை அடையணும். பிரத்யாகாரத்தின் மூலியமாக அதை அடையும் பொழுது தாரணை நம்மளுக்கு ஒரு நிலைப்பாடு கிடைக்கும். அந்த நிலைப்பாடு தான் தாரணை. நிலைப்பாடுனா ஒரு நிலைப்பாடு. இப்ப ஏக இறைவனை பெற்றோம் இல்லையா? இப்ப முருகர், விநாயகர், அப்புறம் வந்து காளி, நாராயணன், இப்படி பல அதாவது இப்ப கிளை தெய்வங்கள், அதாவது உப தெய்வங்கள் எல்லாம் நம்ம வந்து பெருசா நினைச்சிட்டு இருப்போம். அவரு இவரு பைரவர், அந்த இது வீரபத்திரர், நம்ம வந்து நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு 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 எண்ணங்கள் என்ன வச்சிருப்போம். இது எல்லாமே ஏக இறைவன் தான் அப்படின்ற அறிவுக்கு வர்றதுதான் தாரணை. ஏன்னா பிரிஞ்சிருக்குது இல்லையா? மனசால இவ்வளவும் பிரிஞ்சிருக்கும். இத்தனையும் பிரிஞ்சிருக்கிறத கொண்டாந்து ஒரே புள்ளியில நிறுத்த போறோம். அப்ப தாரணைன்னா அது குறித்து ஒரே தாரணையில ஒரே இதுல நிக்க போறோம். அந்த ஏகமா நிக்கிறதுக்கு பேர் தான். அதை ஒன்றென்று உண்டென்று தெய்வம் உண்டென்று ஒன்றென்று. அது ஒண்ணுதான் ஆணா இருக்கு, அதுதான் ஒண்ணுதான் பெண்ணா இருக்கு, அதுதான் 2ஆ இருக்குது, அதான் 3ஆ இருக்குது, அதான் 4ஆ இருக்குது, அதான் 5ஆ இருக்குது, அதான் 6ஆ இருக்குது, அதான் 7ஆ இருக்குது, அதான் 8ஆ இருக்குது, அதான் 9ஆகவும் இருக்குது. இப்படி விரிந்து இருக்கிறது இறைவன் வந்து கடைசியில ஏக இறைவனா இருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்றத ஏகனை நம்ம பற்ற போறோம். அந்த ஏக நிலைக்கு வர்றதுக்கு பேர் தான் தாரணை. அதுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த பாடல்ல பாடிடலாம். சிவபெருமான் சிவசிவா தாரணையில. திருச்சிற்றம்பலம். கோதாமனத்தை குறி கொண்டு கீழ் கட்டி வீணா தண்டோடைய வெளியுறத்தான் நோக்கி கோதாமனத்தை குறி கொண்டு கீழ் கட்டி வீணா தண்டோடைய வெளியுறத்தான் நோக்கி காணாக்கண் கேளா செவி என்றிருப்பார்க்கு வாணால் அடைக்கும் வழியது வாமே. காணாக்கண் கேளா செவி என்றிருப்பார்க்கு வாணால் அடைக்கும் வழியது வாமே. பெரியவங்க இதுக்கு பொழிப்புரை என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். நமக்கு முன்னாடி இருக்கவங்க, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு ஒரு முறை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்முடைய உலக்கருத்துல அனுபவ கருத்துக்களை அதுக்கப்புறம் சொல்லலாம். ஏன்னா மூலக்கருத்தை நம்ம தொடாமலேயே நம்முடைய சொந்த கருத்துக்கோ தான் தோன்றித்தனமாவோ இங்க பேசக்கூடாது. அதனாலதான் நம்ம மூலத்துல இப்ப தருமபுர ஆதீனத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க, பெரியவங்க என்னென்ன பேசியிருக்கிறாங்க, அது குறித்து குறிப்புரை என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அலசிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே கடந்து போகணும் சிவபெருமான். இப்ப பொழிப்புரைக்கு போலாம். கோணுதல், புலன் வழி ஓடுதல் உடையதாய் இருந்த மனம் பிரத்யாகாரத்தில் அதனை விடுத்து ஒரு வழிபட அதனை அவ்வழியில் முன்போல மீளாதவாறு குறிகொண்டு தடுத்து சுழுமுனை வழியாக மேலே செல்கின்ற வாயுவே பற்றுக்கோடாக மேற்செலுத்தி ஆஞ்சையை அடையும் ஆற்றல் அவ்விடத்திலே செய்யும் தியானத்தால் ஐம்பொறிகள் செயலற்று இருக்கும் நிலையை எய்தினவர்களுக்கு அந்நிலைதானே பிறவி வரும் வழியை அடைக்கின்ற உபாயமாகிவிடும். இது அற்புதமான ஒரு செய்தி. இது எப்படின்னா, இப்ப சுழுமுனை வாக்குல சுவாசிக்கிறது. சுழுமுனை வாக்குல சுவாசிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, தொண்டை குழிக்கு உள்ள அந்த சுவாசத்தை மாற்றி தரக்கூடிய மறைமாற்றம் செஞ்சு கொடுப்பாங்க. மடைமாற்றம்னு இதுக்கு பேரு.
இப்ப மூக்கு வழியா சுவாசிக்கிறோம் இல்லையா, நாசியின் வழியே சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த நாசியின் வழியே சுவாசம் வீணாகி போறத நம்ம என்ன பண்ண போறோம்னா, சுழுமுனை வழியாக மேலே செல்கின்ற வாயுவை பற்றுக்கோடாக மேற் செலுத்தி, அப்போ கபாலத்தை ஏத்த போறோம். அந்த கபாலத்தில் ஏத்தும் போது ஆங்சியை அடையும் ஆற்றல் அவ்விடத்திலே செய்யும் தியானத்தால் ஐம்பொறிகள் செயலற்று இருக்கும் நிலையை எய்தினவர்களுக்கு அந்நிலை தானே பிறவியை வரும் வழியை அடைக்கின்ற உபாயமாகிவிடும் அப்படின்னு தர்மயாதனத்துல போட்டிருக்காங்க. இது உண்மைதான். அப்போ ஒரு நல்ல ஆசான் நம்மளுக்கு கிடைச்சு அந்த நம்ம மூக்கு வழியா சுவாசம் வீணா போயிட்டு இருக்கல, மனம் எவ்வளவு தூரம் வெளியே பரவுதோ அவ்வளவு தூரம் சுவாசம் வெளியே போகும். எவ்வளவு ஒரு சூட்சம் பாருங்களேன். உங்க மூச்சு இடுப்பு தொப்புளுக்கு மேல வருதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு மனம் வெளியே போய் வருதுன்னு அர்த்தம். அப்போ உடல் வாக்கு எவ்வளவு பெருசா இருந்தாலும் உங்க சுவாசம் நல்லா கை வச்சு பாருங்க. மூக்கு வழியா வரக்கூடிய சுவாசம் எவ்வளவு தூரம் வருதுன்னு பாருங்க. 4 விரல் எடை வருதா, அப்புறம் 5 அங்குலம் வருதா, அப்புறம் 6 அங்குலம் வருதா, கரெக்டா 12 அங்குலம்னா நீட்டா அங்க வந்துடும். எங்க உங்க தொப்புளுக்கே வந்துடும். நீங்க விடுற மூச்சு உங்க மூச்சு உங்களுக்கே என்ன ஆகும், வந்து போப்பா இவ்வளவு தூரம் மூச்சு வந்து போகுது. அப்ப அந்த அளவுக்கு மனம் வெளியே வியாபிச்சிருக்கு. அப்படி வெளியே வியாபிச்ச மனசை நம்ம என்ன பண்ண போறோம், சலிக்காம கொண்டு வந்து புருவ முதல்ல இந்த கண்ணு ரெண்டும், அதான் இரு தயம்னு சொன்னேன் இல்லையா, இரு தயம்னா 2 கருவிழியும் கொண்டு வந்து முட்டுகிறவன் அந்த இடத்துல முட்டணும். அதான் முட்டுகிறவனுக்கு முட்டாதலுக்கு முட்டாம விட்டவன் முட்டாள். இதைத்தான் வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு சொன்னேன் நான். இந்த 2 கருவிழியும் கொண்டு வந்து எங்க முட்டணும், இப்ப சொல்றாங்கல்ல சுழுமுனையில் ஆங்ஜியை அடையும் ஆற்றல் அவ்விடத்திலே செய்யும் தியானத்தால் ஐம்பொறிகள் போய் நிற்கும். அப்ப அங்க முட்டி நிக்கணும். முட்டி நிற்கும் போது அதான் நந்தித்தானம்னு சொல்லுவாங்க. அந்த நந்தித்தானத்துல உள்முகமா சுவாசம் ஒண்ணு நகரும். அது குருநாதர் மூலியமா தான் நடக்கும். இது எல்லாமே இதுக்கு பிராணாயாமம் இயமம் நீங்க கடைபிடிக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒழுக்கங்களை நீங்க கடைபிடிக்கலாம். அப்ப ஒரு ஒழுக்கத்தை நீங்க இயமத்தை எடுத்துட்டீங்கன்னா எல்லாரையும் பார்த்து நம்மளும் பூஜை பண்ணணும் நம்மளும் அது பண்ணணும் சொல்லிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு பேரு நியமம்னு பேரு. அப்படி தொடர்ந்து நீங்க நல்லதையே கடைபிடிச்சு வரும்போது வாழ்க்கையில உங்க வீடு சுத்தமாகுது, உங்க உடம்பு சுத்தமாகுது, உங்க மனசு சுத்தமாகுது. இந்த 2 செயலும் நடந்த பிறகு சாமி வந்து உங்களுக்கு ஆசனம் தராரு. அப்போ உட்காரலாம், ஒரு இடம் உட்காரலாம்னு சொல்லிட்டு யோகத்துக்கு வரீங்க. இப்ப இந்த நியமத்திலேயே உங்களுக்கு சரியை கிரியை நடந்துரும். இயமத்திலேயே சரியை கிரியை இயமத்திலையும் நியமத்திலேயும் சரியை கிரியை நடந்துரும். அதுக்கப்புறம் ஆசனம்னு ஒண்ணு வருது இல்லையா, அந்த ஆசனத்துல உங்களுக்கு யோகம் சித்திக்கும். அப்படின்னா சரி இவ்வளவு தூரம் பார்த்தாச்சு, வெளியே ஓடி 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 சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு, அங்கங்க பெருமானை பார்த்தாச்சு, இனி நம்ம அடுத்து நம்மளா ஒரு அற்புதமான ஒரு படிகலிங்கத்தை வாங்கி குருநாதர் கொடுத்த லிங்கத்தை நம்ம அதுக்கு பூஜை பண்ணணும், குரு பூஜை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பூஜை பண்ணுவீங்க. அதுலயும் முதல் வெற்றி வெளியே போய் தொண்டு செஞ்சது. 2வது வெற்றி நீங்களா போய் சாமிக்கு தொட்டு எவ்வளவு தூரம் பால் ஊத்த முடியுமோ எவ்வளவு தூரம் நெய் ஊத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணி 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 ஒரு தேர்வுக்கு வந்துடுறீங்க. அப்ப சரியை கிரியில வெற்றி பெற்று இயம நியமங்கள்ல வெற்றி பெற்று 3வதா ஒரு இடத்துக்கு வர்றீங்க. அந்த இடம் என்னன்னா உங்களுக்குள்ள ஓங்காரம் ஒரு மாதிரி இம்மு சவுண்டு கேட்கும். அப்ப கேட்ட உடனே என்ன பண்ணீங்க, பாத சொல்லும்போது கேட்டார் இல்லையா சேரமான் பெருமான், அந்த மாதிரி இம்மு சவுண்டு கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, பூசை எல்லாம் ஒரு வெளியில ஓட்டுறதெல்லாம் நின்று போயிடும். அப்புறம் வந்து கிரியை பண்றது கொஞ்சம் நின்று போயிடும். 3வது நிலைக்கு கொஞ்சம் வேகமா வந்துருவீங்க. அப்போ கொஞ்சமா பூசை பண்ணிட்டு பூ உண்டு நீர் உண்டு, புண்ணியம் செய்தவருக்கு பூ உண்டு நீர் உண்டு, ரொம்பலாம் அலட்ட மாட்டீங்க. பூவும் தண்ணீர் வச்சு சாமி முடிச்சுட்டு புறப்பூசையில என்ன பண்ணுவீங்க, சுருக்கமா வச்சுட்டு உடனே உட்கார வழியை பார்ப்பீங்க. சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ள ஓங்காரத்துல அந்த யோகத்துல உட்காருவீங்க. அதுக்கு பேர் ஆசனம். அப்போ இயமம் நியமம் ஆசனம் உட்கார்ந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த உடம்புக்கு உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன, உள்ள இருந்து வெளியே வந்து போற மூச்சுன்ற ஒரு அறிவு வரும் இல்லையா, அந்த மூச்சு தான் பிராணாயாமம். அப்ப பிராணனை பானம் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்து குருநாதர் மொழி. இது இந்த இயமம் நியமம் வரைக்கும் சரிக்கு ஒரு குருநாதர் வருவாரு, கிரியைக்கு ஒரு குருநாதர் வருவாரு, யோகத்துக்கு ஒரு குருநாதர் வருவார். அந்த குருநாதர் வந்த பிறகுதான் உங்களுக்கு பிராணாயாமம் கிடைக்கும். அந்த பிராணனை சாப்பிடக்கூடிய பக்குவம் கிடைக்கும். அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆசான் வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. நீங்க யாரையும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. செஞ்ச புண்ணியம் இருக்கு இல்லையா, நீங்களா கேட்பீங்க இதுக்கு அடுத்தது என்னையா, இதை நமக்கு எதாவது சொல்லி தர மாட்டாங்களா, ஏங்கி இருப்பீங்க. உங்க ஏக்கங்களை நிறைவேற்றுவதற்காக மனிதன் மானுட சட்டை தாங்கி வருவார் சாமி. ஆமா, நீங்க ஏங்கிட்டீங்கல்ல, நீங்க எது ஒண்ணுத்துக்காக ஏங்குறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கே பெருமான் வருவார். உங்களை தேடி வருவார், உங்க இல்லத்தை தேடி வருவாரு, ஒரு அசரீரியா வருவாரு. நீங்க என்ன பாருங்களேன், ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்து நீங்க ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பீங்க, ஒரு 3வது மனுஷன் வந்து நம்ம செய்தியை பேசிட்டு இருப்பான். நல்லபடியா ஆகும் போப்பா அப்படின்னு யாருக்கோ சொல்ற செய்தி நம்மளுக்கு வந்து சேரும். நீங்க எப்படி நடக்கும்னு தெரியலையே, நம்ம எப்படி போய் பாட போறோம்னு தெரியலையா, நல்லது நடக்கும் போடா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த அசரீரி தான் சாமியோட அசரீரி. அது போலதான் நம்ம இயமம் நியமம் கடைபிடிச்சு சரிய கிரியெல்லாம் வெற்றி பெறு அந்த அதுல இருந்து கொஞ்சம் தேடி அப்புறம் யோகத்துக்கு வரும்போது அந்த யோகா குரு நிச்சயம் வருவார். அவர் வந்து மானோட சட்டத்தாங்கி வந்து பிராணாயாமத்தை நம்ம சொல்லி தருவார். மூச்சு தாம்பா இறைவன், அந்த மூச்சு காற்றை எப்படி உள்ள இழுக்கணும் அப்படின்னு பிராணாயாமத்தை சொல்லி கொடுப்பாரு. அந்த பிராணாயாமத்துடைய பலன்கள்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். சரியா?
அது எப்படி இழுக்கணும். அப்போ அது குருநாதரா வந்த பிறகு காமிச்சு கொடுப்பாரு. அடுத்து நம்ம பிரத்யாகாரம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த பிராணாயாமத்தினுடைய பலன் தான். அந்த பிரத்யாகாரத்தினுடைய பலன்கள் நேத்து நம்ம ஒரு படிச்சு முடிச்சோம். இது பிரத்யாகாரத்துக்கு அதான் அதுல பயிற்சி நிபுணர்கள்லாம் வந்து நமக்கு வந்து வழிநடத்துவாங்க. அடுத்து தாரணை. இப்ப தாரணையில தான் நம்ம என்ன பண்றோம்? இப்ப இந்த பாட்டு பாடியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலயும் சாமி நம்மள நம்மள அழகா பக்குவப்படுத்தி வீடு பேருக்கு அதான் நம்ம வீட்டுக்கு அழைச்சுன்னு போறோம். கிரக பிரவேசம் இதுக்கு பேரு. எதுக்கு பேரு? இந்த கிரகன்றது வீடு. இதுல நம்ம பிரவேசிக்க போறோம். முதல் முறையா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு உள்ள பிரவேசிக்க போறோம். அதுக்கு வாயிலா இருக்கிறது இந்த புருவ மத்தியம் தான். அப்ப இவ்வளவு தூரம் அந்த கர்மேந்திரியம்னு சொல்லக்கூடிய ஞானேந்திரியம் சொல்லி, அது வழியா நம்ம போய் என்ன பண்ணிட்டோம்? இந்திரிய வயமயங்கி அது வழியாவே போயிட்டோம். இப்ப போனவங்கள எல்லாரையும் நம்ம என்ன பண்றோம்? திசை திருப்பி மேல கொண்டாரோம். இப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து ஒவ்வொன்னுத்தையும் ஒடுக்கி கொண்டு வந்து புருவ மத்தியில நிறுத்துறோம். நிறுத்தின உடனே அந்த தசகாரியம் எல்லாமே நின்னு போயிடும். நின்னு போன உடனே சுவாசமும் அப்படியே வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வந்துரும். அப்ப மனம் ஒடுங்கி நிக்கும். அந்த அடங்குன மனம் தான் நம்மளுக்கு குருவா வந்து கைட் பண்ணும். இப்ப இந்த கோணாமனத்தை குறிக்கொண்டு கீழ் கட்டி வீணா தண்டுன்னா முதுகெலும்பு. ஆமா. அந்த முழு முதுகண்டு முதுகு தண்டு வழியாக நம்ம பயணிக்க போறோம். கீழ் வீடுன்றது இடுப்பு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல முதல் மாடின்றது நம்முடைய வயிறு, தொப்புள். இது இது இடுப்ப கடந்து அப்புறம் தொப்புள்ன்ற வயிறு. வயிறுன்றது பசி. நான் தவத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்? நீராகாரம் எடுத்துக்கங்க. நீராகாரம் எடுத்துங்க. அதாவது 3 அவஸ்தை. இடுப்புல என்னென்ன அவஸ்தை வரும்? மூத்திரம், அப்புறம் மலம், அப்புறம் விந்து, சுரோனிதம். அப்புறம் இந்த இந்த அவஸ்தைகள்லாம் அதுல இருக்கும். அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு தவத்துக்கு வரணும். ஆமா. மல அவஸ்தை இருக்கக்கூடாது. மூத்திர அவஸ்தை இருக்கக்கூடாது. முதல் வீடுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது. தவத்துல உட்கார்றதுக்கு இந்த முதல் வீட்டுல என்னென்ன பிரச்சனை வரும்? மூத்திரத்தால பிரச்சனை வரும். மலத்தால பிரச்சனை வரும். ஏன்னா அந்த தொந்தரவு இருந்ததுன்னா உட்கார முடியாது தவத்துல. ஒரு தவத்துக்கு நீங்க வரீங்கன்னு சொன்னா யூரின் முதல்ல பார்க்கணும். அது 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 கரெக்டா கழிச்சிடணும். அதுக்கப்புறம் மலம் ஒரு தடையா இருக்கக்கூடாது. அதுதான் தண்ணி காலையில எழுந்த உடனே ஒரு 500 ml 600 ml என்ன பண்ணுங்க, நல்ல வயிறார குடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற கழிவுலாம் வெளியே போயிடும். அப்போ அது சுத்தி. இதுக்கு பேர் உடல் சுத்தி. குடல் சுத்தமே உடல் சுத்தம். நம்ம சுத்தமா வச்சுக்கணும்னா உடல் சுத்தம் ஆயிடும். அப்ப உடல் சுத்தின்னு சொல்லுவாங்க. அப்ப குடல்ல நம்ம சுத்தம் பண்ண போறோம். இந்த குடல் நல்லா சுத்தமா இருந்ததுன்னா தவம் நல்லா கூடிடும். குடல்ல பிரச்சனை வச்சுங்களேன், நம்மளால தவத்துல உட்காரவே முடியாது. அது கடமுடான்னும் ஒரு பக்கம் யூரின் ஒரு பக்கம் எடுக்கும், ஒரு பக்கம் விந்து வேற முட்டிக்கின்னு நிக்கும், ஒரு பக்கம் இந்த மலம் வேற முட்டிக்கின்னு நிக்கும். இது எல்லாம் இந்த அவஸ்தை, இந்த கீழ் வீட்டுல இருக்கிற அவஸ்தையெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணணும். அதுதான் பேதி கொடுப்பாங்க. நல்ல மருத்துவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சித்த மருத்துவர்லாம் போனீங்கன்னா முதல்ல பேதிக்கு தான் கொடுப்பாங்க. அப்ப ஏன் பேதி கொடுப்பாங்கன்னா, குடல் சுத்தம், உடல் சுத்தம். அப்ப தவத்துல உட்கார்றதுக்கு அந்த மூலாதாரத்தை வீட்டை சுத்தம் பண்ணணும். ஆமா. அப்ப அந்த முதல் வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ரைட். 2வது வீட்டுக்கு வருவோம். இப்ப இதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ண 2வது வீட்டுல என்னன்னா, இதுக்கு எப்பவுமே பசி எடுக்கும். நாராயணன். இவனுக்கு என்னன்னா வயிறு. காப்பாத்துற தொழில் இல்லையா? ஐயோ! ஏதாவது போடுங்க. எனக்கு பெட்ரோல் போடுங்க. எனக்கு வந்து எரிபொருள் போடுங்க. எனக்கு அதுக்கு ஏதாவது எரிக்கணும். அவர் வந்து என்ன பண்ணணும், அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அதனால தான் காலையில அந்த சோறு தண்ணி ஊற வச்ச தண்ணியோ, இல்ல வந்து கஞ்சியோ, அந்த கூழா அந்த ஈரமா இருக்கிற அந்த விஷயம் நீராகார மாரி ஜூஸோ, ஏதோ ஒண்ணு பழச்சாறோ, ஏதோ ஒண்ணு காலையில குடிச்சோம்னா, நாராயணன சரி கட்டணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லஞ்சம் கொடுக்க போறோம். வேற ஒண்ணுமே இல்ல. அது குடுத்தோம்னா, அப்பாடி! ஏதோ குடுத்துட்டாங்கப்பா. நான் என் வேலைய பார்க்கிறேன்ப்பா. நீ நிம்மதியா உட்கார்ந்துக்க தவத்துல. அவர் பெர்மிஷன் குடுத்துருவாரு. அப்போ முதல்ல பிரம்மான்னா அந்த நானுன்ற அவஸ்தை அங்க இருக்குது. அந்த இடுப்பு. அதனால தான் அந்த பிரச்சனை எல்லாம் அங்க இருக்கு. அத கடந்துடுறோம். அடுத்து நாராயணன கடந்துடுறோம். இடுப்பு, வயிறு. இந்த வயிறு கடந்துரும். இந்த வயிறால வரக்கூடிய உபாதைகள்லாம் நம்ம கடந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப தவத்துக்கு எத்தனை தடைன்னு பார்த்தீங்களா? எப்போ ஆணவத்தால வரக்கூடிய தடை, அப்புறம் கன்மத்தால வரக்கூடிய கன்மத்தால என்ன தொழில். அந்த தொழில் அவன் பாட்டுன்னு அவன் எதா பிரம்மஸ்ய நானே நடத்துறேன்னு சொல்றான் இல்லையா? அந்த கிருஷ்ணன் கிட்ட நம்ம அப்பா நீ நடத்துப்பா, நீ தான் காப்பாத்துற உடம்ப, நீயே காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த வயித்துக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துடணும். அது பாட்டுன்னு நிம்மதியா என்ன பண்ணும்? அது வேலை செய்யும். இப்ப தவத்துக்கு ஈஸியா போயிடலாம். அடுத்து ருத்ரன். ருத்ரன் என்னன்னா மேல மார்பு இருக்குல்ல, சுகமா இருக்கணும். அவனுக்கு என்னன்னா எப்பவும் சுகமா இருக்கணும். இந்த பூனை இருக்குல்ல, சேஃபா வந்து வீட்டுல என்ன பண்ணும்? நல்ல பெட்ஷீட் இருக்கிற இடத்துல தான் வந்து படுத்துக்கும். அப்போ உயிரோட இயல்பு என்னன்னா சுகமா இருக்குது. இப்ப தாய்ப்பால் குடிக்கிறேன்ல, கதகதப்பா முதல் வாய் வைக்கிறேன்ல, அந்த மாதிரி கதகதப்பா இருக்கு. ஏன்னா பழக்கப்படுத்திட்டாங்க. இந்த உயிரோட இயல்பே கதகதப்பா இருக்கணும். யாராவது நம்மள பிடிச்சிக்க மாட்டாங்களா? தலையை தடவி விட மாட்டாங்களா? அது தேடி அடையும். அப்போ இந்த உயிர் வந்து இயல்பு என்னன்னா கதகதப்பா இருக்கணும், இன்பமா இருக்கணும், அப்படி சுகமா இருக்கணும். அப்போ எப்படி பிரம்மனுக்கு ஒரு அவஸ்தை இருக்குதோ, எப்படி நாராயணனுக்கு பசி சாப்பாடு போட்டு ஆகணும். ஆனா உயிர் மேல இருக்கிற மார்புக்கு என்னன்னா எப்பவுமே கதகதப்பா சேஃபா இருக்கணும், சுகமா இருக்கணும். ஏதாவது பிடிச்சிட்டே இருக்கணும். இது 3 இயல்பு. இந்த சுகத்தையும் கடக்கணும். இது 3த்தையும் கடந்தாதான் நம்ம தியானத்துக்கே வர முடியும்.
ஆமா. அந்த 3 அவஸ்தை. இந்த 3 பேர் ஆணவம், கன்மம், மாயை. இது 3ம் உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியங்கள். இத கடந்து நம்ம என்ன பண்ண போறோம்? குருநாத். இதுதான் முதுகு தண்டு. பாருங்க. வீணா தண்டூடே வெளியுறத்தான் நோக்கி. அப்ப இந்த 3 இந்த வீட்ல எத்தன வீடு இருக்கு பாருங்க. இடுப்பு, வயிறு, மார்பு. அந்த 3 வீட்ட கடந்து விசுத்தின்ற ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்ல வந்து மடைமாற்றம் செய்றோம் மூச்ச மடைமாற்றம் செஞ்சு தொண்டைக்குழி வழியா பயணிச்சு, அந்த உள்நாக்கு தான் கொடிமரம். அந்த உள்நாக்குன்ற கொடிமரத்துக்கு மேல நம்ப பலிபீடத்த தாண்டி உள்ள போறோம். பலிபீடம் வந்து உள்நாக்கு. அந்த உள்நாக்கு பக்கத்துல இருக்க பலிபீடம். அந்த பலிபீடத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியா சுவாசத்த நம்ம என்ன பண்ண போறோம்? கபாலத்துல ஏற்ற வல்லீரேல். அதான் சுழுமுனை வழியாக மேலே செல்கின்ற வாயுவை பற்று கோடாக அவன நழுவாம இதுக்கப்புறம் வீண் பண்ணதெல்லாம் போதும். என் வாழ்நாள் முழுக்க என் மூச்சை விட்டு விட்டு பிராணனை வீண் பண்ணிட்டேனே. சரி இப்படிலாம் ஒரு வழி இருக்குதா? இப்படி போய் இறைவனை தொடர்றதுக்கு ஒரு வழி இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த உள்முகமா அந்த பலிபீடத்த தாண்டி அந்த சுவாசத்த நீட்டா கொண்டு போய் எங்க கபாலத்தின் வழியா அந்த சுழுமுனைய கண்ணுல வச்சுட்டு அப்படியே உள்ள இழுத்தீங்கன்னா, நீட்டா கொண்டு போய் அந்த கபாலத்துல உள்ள சேரும். அப்படி சேரும்போது இந்த பிறவி பிணி வந்து அறுந்து போயிடும். ஏன் பிறவி பிணி அறுந்து போயிடுது? அப்பா இவன் மார்க்கத்த கண்டுபிடிச்சுட்டான். இதுதான் மார்க்கண்டேயன். மார்க்கம் கண்டவங்க யாரு? அவங்க தான் மார்க்கண்டேயர்கள். அவங்க தான் மார்க்கம் கண்டவர்கள். மார்க்கம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? மூக்கு வழியா சுவாசிக்கிறது எல்லாம் தடைப்பட்டு போய், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் வழியா வீணாவுற அந்த சலிச்சு போய் வீணாவுற உயிராற்றல, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அழகா உள்பக்கம் திருப்பி ஆமா. அப்ப இதுக்கெல்லாம் ஏமத்துக்கு ஒரு குரு, நியமத்துக்கு ஒரு குரு, ஆசனத்துக்கு ஒரு குரு, பிராணாயாமத்துக்கு ஒரு குரு, அ பிரத்யாகாரத்துக்கு குரு அப்படின்னு இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சவங்க, நல்லா பக்குவப்பட்டவங்க வந்து நம்மளுக்கு தேவையான நேரத்துல தேவையானத குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியா? இப்ப நமக்கு அதான் புண்ணியம் நீங்கலாம் புண்ணியம் செஞ்சவங்க. அப்போ இந்த மடமாற்றம் வெளிய போகாம, அப்ப உள்முகமா அந்த சொன்னேன் இல்லையா கொடிமரத்து உள்நாக்கு வழியா போயி, அழகா அந்த சுழுமுனையில போய் ஒன்றதுக்கு பயிற்சி செய்யும்போது, ஆங்ஜைல ஆ பயிற்சி செய்யும்போது நமக்கு என்ன ஆகும்னா, பிறவி வரும் வழியை அடைக்கின்ற உபாயம் ஆகிவிடும். இதுதான் இந்த பாட்டு நமக்கு இந்த ஒரு பாட்டுல எவ்வளவு ஒரு உண்மை இருக்கு பாருங்க. காணா கண் கேளா செவி என்று இருப்பாருக்கு. காணா கண்ணா பார்க்காம பார்க்கிறது. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. எப்படி? நோக்காம நோக்கணுமா. இததான் பார்க்கிறேன்னு பார்க்காம மேல என்ன பண்ணணும்? ஒத்து கவனி. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்கா நின்ற தோற்ற சுடரொளிய சொல்லாத உள்ளுணர்வாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாருல்ல அந்த இடம் அதுதான். அப்போ வெளிய போற சக்திய நம்ம உள்பக்கம் திருப்புறது தான் இந்த தாரணை. அப்போ தாரணைன்னா உள்ள அழகா அந்த மூச்ச உள்ள அந்த உள்முகமா சுழுமுனை வழியா இழுக்கிற கலைய நிச்சயம் அடியேன் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், எப்பல்லாம் உங்களுக்கு தாகம் இருக்கிறதோ, ஐயா நான் உண்மையிலேயே இத நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குதோ, இந்த உலகம் ரொம்ப சிரமங்க. 10 காசு சம்பாதிக்கிறது சொல்ல. இந்த உலகத்துல ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனா இறைவன் ரொம்ப ஈஸிங்க. இறைவனுடைய திருவடி ரொம்ப சுலபம். ஆனா அதுக்கு என்ன வேணும்? பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது. எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன்னு நீங்க எழுதி குடுத்துடணும். ஆமா, எனக்கெல்லாம் அப்படியே எழுதி வாங்கிட்டு தான் இந்த வித்தைய குடுத்தாங்க. எப்படி குடுத்தாங்கன்னா, "உடம்பாலயும், மனசாலயும், உயிராலயும் யாருக்கும் நீ தீங்கு செய்ய மாட்டியா? அதாவது வந்து உயிருக்கு வந்து எந்த பங்கத்தையும் செய்ய மாட்டேன்னு நீ என்ன பண்ணு? சத்திய வாக்கு பண்றியா? மனசாட்சிக்கு விரோதமான எந்த செயலையும் செய்ய மாட்டியான்னு?" கேட்டுக்கிட்டு தான் இந்த வித்தையே குடுப்பாங்க. அதுக்கு எவ்வளவு நாள் இழுக்கடிப்பாங்க தெரியுமா? பக்குவப்பட்டிருக்கியான்னு பார்ப்பாங்க. ஒரு அமாவாசைக்கு வர சொல்லுவாங்க. பெருக்க சொல்லுவாங்க. கழனிக்கு தண்ணி பாய விட சொல்லுவாங்க. அந்த வித்த கத்தவங்க இருக்காங்க இல்லையா? அப்பா! நம்மள புடம் போடும்போது பார்க்கணுமே. அதனால தான் 12 வருஷம் கோமண துணி துவைக்கிறது, ஒரு ஆசிரமத்துல இருக்கிறது, குருநாதருக்கு கீழ இருந்து சர்வீஸ் பண்ணி அவர் 12 வருஷம் நம்மள பரிசோதனை பண்ண பிறகு தான் ஆடு மேய்க்க சொல்லுவாரு, மாடு மேய்க்க சொல்லுவாரு, சாணி எடுக்க சொல்லுவாரு, சுத்தம் பண்ண சொல்லுவாரு, செடிக்கு தண்ணி ஊத்த சொல்லுவாரு. அப்புறம் தொண்டு செய்ய சொல்லுவாரு, பூஜை பண்ண சொல்லுவாரு, லிங்கத்தெல்லாம் அப்போ சரியை பண்ண சொல்லுவாரு, கிரியை பண்ண அவர் சொல்றதெல்லாம் செய்யணும். இப்படி நம்மள பக்குவப்படுறோம் கோவம் வருதான்னு பார்ப்பாரு, உசுப்பேத்தி விடுவாரு, பெண்கள காமிப்பாரு, பெண்கள்கிட்ட எப்படி பழகுறான்னு பார்ப்பாரு. இத்தனையும் கடக்கணும். இத்தனையும் ஒரு ஆள் கடந்தான்னா தான் பரவால்ல. என் செல்லம் 12 வருஷத்துல சொக்க தங்கம்டா அவன். என் சொக்க தங்கம் எதுக்கும் மயங்கல அவன். பரவால்ல. இவன கூப்பிடுங்க. அப்பதான் ஈமம். ஈமத்துல ஜெயிச்சுட்டான். நியமத்துல ஜெயிச்சுட்டான். அப்புறம் ஆசனத்திலயும் ஜெயிச்சுட்டான். வாப்பா பிராணாயாமம் குடுப்பா அவனுக்கு. ஆனா சோதனை இடையில வரும். குருவே சோதனை பண்ணுவார். ஆமா இவரும் ஆமா வழியிறியா? இல்ல நீ மாட்டிக்கிறியா? இல்ல பணம் குடுத்தா என்ன பண்ற? இல்ல பதவி குடுத்தா என்ன பண்ற? எல்லா சோதனையும் வரும். எல்லா சோதனையும் வரும். நீங்க தவத்துக்குன்னு வந்துட்டீங்கன்னா, இத்தன சோதனை வரும். அப்பதான் நிலையில்லாத பொருள்கள்லாம் கார் வந்து நிக்கும். வீடு வந்து நிக்கும். எந்த பொருள நீங்க வேணான்னு சொல்றீங்களோ, அந்த பொருள் நம்மள தேடி வரும்.
நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எந்த பொருள் இதுக்கப்புறம் எனக்கு வாழ்நாள்ல தேவையில்லைன்னு சொல்றீங்களோ, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்றாருன்னா, அப்பதான் மணமணக்க அவங்க சுத்தி வீடெல்லாம் சுத்தி என்ன பண்ணுவாங்க, வீட்ல குடுப்பாங்க. சாப்பிடுறியா? சாப்பிடுறியான்னு கெஞ்சுவாங்க. ஏன்னா நீங்க விட போறீங்கல்ல. விட போற பொருள தான் என்ன பண்ணுவாங்க திருப்பியும்? அது மாயை கொண்டு வந்து சேர்க்கும். புரியுதுங்களா? அதே மாரி தான் ரிஷிகள் வந்து, இனி பெண் மயக்கமே எனக்கு தேவையில்ல. பெண்ணே தேவையில்லன்னுவாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, ரம்ப, மேனக, ஊர்வசி, அப்சரஸ் போல தேவதைகள்லாம் கீழ இறங்கி வந்து என்ன பண்ணும், ஒரு உலுக்கும். யார? ஏன்னா வேணான்னு சொல்றேன்ல, நீ அந்த முடிவு எடுக்கும்போது. அதனால தான் நம்ம ஒட்டாம இருக்கணும். எதையும் புறக்கணிக்க கூடாது. அதுவும் திருவருளா நினைச்சு என்ன பண்ணணும்? அப்ப சாதாரண விஷயம் கிடையாது. இயமம்ன்றது, நியமம்ன்றதும் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் ஆசனம்ன்றதும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இதெல்லாம் கூடி வரணும். அப்ப ஆசனம் தாண்டி பிராணாயாமம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். அப்ப பிராணாயாமம் கிடைச்சு, அதுக்கப்புறம் பிரத்யாகாரம் கிடைக்கிறது பெரிய விஷயம். பிரத்யாகாரம் கிடைச்சு, தாரணை கிடைக்கிறது பெரிய விஷயம். தாரணை கிடைச்சு, தியானம் கிடைக்கிறது பெரிய விஷயம். தியானம் கிடைச்சு, சமாதி கிடைக்கிறது பெரிய விஷயம். இதுதான் வந்து அட்டாங்க யோகம்ன்னு சொல்லிட்டாரு திருமந்திரத்துல திருமூலர். ஆனா ஒவ்வொன்னும் வாழ்க்கையில படக்கூடிய அந்த அனுபவம் இருக்கு பாருங்க. அது ரொம்ப 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 இப்ப எதார்த்த வாழ்க்கை ரொம்ப ஆ நம்ம அப்பதான் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில தான் அதுக்கு இயம்பி பெறணும். அதுதான் பக்தி நெறியில என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சுலபமா ஆண்டவனுடைய திருவடிய புடிச்சிட்டோம்னா, இதெல்லாம் நம்மளுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாமே கைகூடி வந்துரும். உண்மதான். பக்தியில நீங்க இறைவன்ட்ட அழுதுட்டீங்கன்னா போதும். சாமி, இது என்ன சாமி எனக்கு ஒண்ணும் தெரியலையே! எல்லாம் பேசுறாங்க. எனக்கு புரியலையே சாமின்னு நீங்க கண்ணீர் விட்டுட்டீங்கன்னா, சாமி உங்களுக்கு வந்து, "நீ கவலைப்படாத என் செல்லம். நான் உனக்கு எப்படி தரணும்?" அதுதான் அந்த ட்ரீட்மெண்ட். இப்ப இயல்பா வந்து இப்போ 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 இயல்பா வந்து நம்ம பேச்சு தமிழ்ல இப்போ அடியேன் சொல்லி தரேன்ல, அது மாரி இயல்பா உங்களுக்கு எந்த வகையில புரியுமோ, அந்த வகையில சொல்லி தர்றதுக்கு சாமி வருவார். ஏன்னா, தாயுமானவன் இல்லையா? அ யா யாரையும் எந்த உயிரையும் புறக்கணிக்க மாட்டார். "அப்ப இது எனக்கு தெரியல சாமி. இது எனக்கு புரியல சாமி." அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை உள்ள விண்ணப்பம் வச்சீங்கன்னா, உங்களுக்கு புரியிற மாரி, உங்க ஜீவனுக்கு புரியிற மாரி சாமி வந்து என்ன பண்ணுவாரு? சொல்லி தருவாரு. அப்போ ஒரு இயமம், நியமம்னா எப்படிலாம் புரியுதுங்களா? அப்ப 12 வருஷம் ஒரு ஆளு வந்து ஒரு ஆசிரமத்துல பண்ணி, அதுக்கப்புறம் தான் உபதேசம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன குடுப்பாங்க? உபதேசம் குடுப்பாங்க. இப்ப சொல்லுங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமா? அப்ப சாமி 12 வருஷம் ஒரு ஆள் பக்குவப்பட்ட ஆளுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? அந்த உபதேசம் குடுத்து, அதுக்கப்புறம் பயிற்சி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 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 விஷயங்கள் நடக்கும். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அப்ப அந்த எல்லைக்கு போனோனே எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம கடக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? சாதாரண விஷயமா அது. அப்ப இதெல்லாம் ஆகாது. இதெல்லாம் நம்பளால முடியாது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சாமி நெனச்சாருன்னா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, ஆமா தேடல் உள்ள உயிர்களுக்கு நிச்சயம் சாமி குடுப்பாரு. அப்ப நிலையானது தேடுறியா? நிலையில்லாதது தேடுறியா? 2 பிரிவு தான். நீ புகழ தேடுறியா? உன்ன நீ வெளிப்படுத்திக்க தேடுறியா? எனக்கு அதெல்லாம் வேணாம். வேண்டேன் புகழணும், வேண்டேன் ஆனா, உள்ள அற்புதமா என்ன பண்ணியிருப்பான்? எப்ப நம்மள போடுவாங்களா? நம்மள இது பண்ணுவாங்களா? அப்படின்னு உள்ள ஒரு தன்முனைப்பு இருக்கும். அப்போ தன்முனைப்பு எப்படி இருக்கும்? தன்னை காமிக்கணுன்ற எண்ணம் இருக்குதா இல்லையா? அப்ப மேலுக்கு மட்டும் என்ன பண்ணுது அது? ஏன்னா வேணாம், வேணாம். அதுல போடா, இதுல போடா அப்படின்னு சொல்லுது. அப்போ தன்முனைப்புன்னு ஒண்ணு இருக்கவும் தான் என்ன பண்ணுது? தன்னை காமிக்கணும்னு ஆசை இருக்குது. ஒருபோதும் எந்த ஞானியும் தன்னை என்ன பண்ண மாட்டாரு? வெளிப்படுத்திக்கணும்னு ஆசைப்படும். கேட்டா ஏதாவது பக்குவப்பட்ட உயிர் வருமா? அந்த ஆசைப்பட்ட உயிர் வருமா? அது காமிச்சு குடுக்க மாட்டோமா? அப்படின்னு எந்தவித விளம்பரமும் இல்லாம இருப்பாங்க. எந்தவித அவங்கள தேடி தானாவே வருவாங்க. இப்போ மரம் பழுத்துருச்சு. ஆலமரத்துல பழம்லாம் பழுத்துருச்சு. கிளிகள்லாம் தானா வருது இல்லையா? அதுனா விளம்பரமா பண்ணுது? பழம் பழுத்த பிறகு தானா தானே எல்லாம் பாருங்களேன், ஆலமரத்துக்கு போனீங்கன்னா, நீங்க எந்த ஊர்லயாவது போய் பாருங்களேன். கீச்சு, கீச்சு, கீச்சுக்கு ஒரே பறவை சத்தமா இருக்கும். காக்கா கத்தின்னு இருக்கும். குருவி கத்தின்னு ஏன்னா பழுத்துட்டு இருக்கும். அந்த ஆலமரத்துல பழுத்துருச்சுனாலே, எவ்வளோ பறவை வரும் தெரியுமா? அவ்வளோ பறவைகள்லாம் வந்துரும். அது மாரி தான். ஒரு ஞானி பழுத்துட்டாருன்னா, நீங்களே பழுத்துட்டீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சு. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் கிடைச்சுச்சு. பிரத்யாகாரத்துல மூழ்கிட்டீங்க. அப்புறம் தாரணையில வந்துட்டீங்க. தாரணைக்கு அப்புறம் இந்த தியானத்த வந்துட்டீங்க. அப்புறம் சமாதி, சமாதி அந்த இறைவனுடைய மேல்நிலைக்கு போயிட்டீங்க. 2 அற்ற தன்மைக்கு போயிட்டீங்க. போயிட்டீங்கன்னா அவங்க விடுவாரா சாமி? அதுக்கப்புறம் நீ மேல டக்குன்னு வந்துராத. உன்னால நிறைய ஆக வேண்டியது இருக்குது. கீழ பணி ஆற்ற வேண்டியது இருக்குது. அதோ வரான் பார் பக்கத்து ஊர்ல இருந்து. அவன் வந்து மூட மு 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 ஒரு மூட நம்பிக்கையில இருக்கான். அவன வந்து சரி பண்ணு. அப்ப சாமி என்ன பண்ணுவாரு? மேல இருந்து உத்தரவு குடுப்பாரு. அப்பதான் கீழ். அப்பதான் அவருடைய பணிய நம்ம எடுக்கிறோம். எப்ப பணி எடுக்க அப்ப சொந்த பணி என்ன ஆயிடும்? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானாக வந்துவிடும். ஏன்னா இங்க தான் அந்த இருவினை ஒப்பு நடந்துருச்சுல்ல. எப்ப நீங்க தவத்துல உட்கார்ந்தீங்களோ, யம நியமத்துக்கு வந்தீங்களோ, எப்ப இதெல்லாம் கடந்து வந்தீங்களோ, அப்பவே உங்களுடைய வினை என்ன ஆயிடும்? ஏன்னா இறைவன்ட்ட ஒப்படைக்கிறீங்கல்ல, சரணாகதம் ஆகுறீங்கல்ல, ஒப்படைக்கும்போது அவருடைய வினைய நீங்க எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அது நல்வினை, தீவினை எல்லாம் கடந்து எம்பெருமான் பொருட்டு செய்கிற வினை எல்லாமே வினையாகாது. இறைவன் பொருட்டு செய்கிற வினைகள் எல்லாம் வினையாகாது. ஏன்னா அவருடைய காரியம் எடுத்து செய்றீங்க. சத்காரியம்னு இதுக்கு பேரு. இதுக்கு என்ன காரியம்? சத்காரியம். ஆ இப்போ என்ன இது தமோல செய்ற காரியம் இருவினை ஒப்பு இருவினையில வந்துரும். ரஜோல செய்ற காரியம்
இருவினையில வந்துடும். ஆனா சத்தாக செய்யற காரியம் இறைவனை நம்பி, சத்துனா இறைவன், ஜீவன், சிவபெருமானுக்கு சிவபெருமானுடைய காரியத்தை கையில் எடுக்கும்போது என்ன ஆகாது? நம்மளுக்கு அந்த வினை வந்து சாராது. சண்டேசன் நம்மளுக்கு கணக்குல எழுத மாட்டார். ஏன்னா குழந்தை அப்பாவோட புள்ளி ஆயிட்டு நம்ம. அப்ப நம்ம வினை நம்ம வினையை வந்து சாமி என்ன பண்ண மாட்டாரு? நமக்கு அந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்லாம் நமக்கு அந்த கோட்பாடு நமக்கு வேலை செய்யாது. விதி நம்மளுக்கு வேலை செய்யாது. குறிப்பா எடுத்துக்கங்க. யார் ஒருத்தர் புருவ மத்திரி சுழுமுனைக்கு வந்து சாமி கிட்ட சரண் அடைஞ்சிட்டீங்களோ அவங்களுக்கு விதி வேலை செய்யாது. ஜாதகம் வேலை செய்யாது. கோள்கள் வேலை செய்யாது. நாள் என் செய்யும், கோல் என் செய்யும் சொன்னார் இல்லையா? அது எல்லாமே வேலை செய்யாது. எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும் இது? அந்த தமோ காரியம், அதாவது நான் என்ற அகந்தையால செய்கிற வினையை விட்டுட்டு, அப்புறம் செல்வத்தோட அந்த செருக்குனால செய்யக்கூடிய அந்த கர்மத்தால வரக்கூடிய அந்த கர்மம் இருக்கு இல்லையா? அதையும் கடந்து, அப்புறம் சத்தா இறைவன்கிட்ட பணிஞ்சு, இதுக்கப்புறம் என்னுடைய காரியம் என் செயலாவது யாதொன்றும் இல்லை. இனி என் உடம்பிலிருந்து செய்யறது நீதான் நான் உணர்ந்து கொண்டேன். இதுக்கப்புறம் நான் பணியிறேன் சாமின்னு பணிஞ்சிட்டீங்கல்ல, அந்த காரியத்துக்கு வந்து வினை, விதி விலக்கு. விதி உங்களை எதுவுமே செய்யாது. அவங்க தான் அடியார்கள். அவங்க தான் அடியார்கள். அப்ப இந்த எல்லைக்கு வராதவங்க தான் பிரார்த்தனை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த பாவம் அந்த உயிர் தேடிட்டு இருக்காது. அதுக்கான பக்குவம் கிடைக்கல. ஆமா, குருநாதர் கிடைக்கல. அது ஏக்கத்தோட வந்து குருநாதர் இதெல்லாம் சரி செஞ்சு கொடுத்துட்ட பிறகுதான் அடுத்த நிலைக்கு போகாம இருக்க மிகப்பெரிய அந்த அடுத்த அடுத்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் குருநாதர் மூலியமா கிடைக்கும். ஆமா. அப்போ நிலையில்லாத தேடுறவங்க, நிலையானது தேடுறவங்க. சிவபெருமானுடைய திருவடி தேடுறவங்க சிவபெருமான். அப்ப இது அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன். கடவுள் வேணுமா? கடவுளால் படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? ஆனா நம்ம மனசு இறைவனால் படைக்கப்பட்ட பொருள் தான் தேடுது. வஸ்து வேணுமா? சர்வம் கிருஷ்ணாத்ம வஸ்து. அதுக்கு அந்த கடவுள் இருக்கிறார். ஏன்னா அவர் கொடுப்பாரு 5 மூட அருங்க. ஏன்னா அவருக்கு அவர் அலங்கார பிரியர். ஏன்னா அதுக்குன்னு நியமிச்சார் கடவுள். எப்பா நீ வஸ்துக்கெல்லாம் நீயே பாத்துக்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு பேச சொல்லுவாங்க. எல்லா வஸ்துக்களையும் நீ தான் சுமக்கணும். ஆமா மாதிரி நீயே சுமந்துக்கப்பான்னு. அப்போ அந்த கடவுளை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? வண்டி கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், ஜில்லுன்னு வீடு கிடைக்கும், பதவி கிடைக்கும். எல்லாம் ஏன்னா மரங்களில் நான் அரச மரம்னு சொல்லுவான். உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அவன் கொடுத்துருவான். பதவி, பட்டம் எல்லாம் கொடுத்துருவான். கிரீடம், அவன் கிரீடதாரி இல்லையா? அதெல்லாம் கொடுத்துருவான். அவனுக்கு அந்த பக்கம் வேணும்னா அந்த பக்கம் போயிடு. அவ்வளவு சாமி அதையும் வகுத்து நானும் அதுதான் பொறுப்பு. அதை நீ அந்த வஸ்துன்னா அந்த போயிடு, அப்படி போயிடு. உனக்கு என்னுடைய திருவடி வேணும்னா அந்த பதவி வேணாம், பட்டம் வேணாம், வீடு வேணாம், மனைவி வேணாம். இது எதுவுமே அதெல்லாம் விட்டுட்டு வரணும். எல்லாம் பற்றற்று இரு. அந்த எதுவுமே நமக்கு தேவையில்லைன்னு நிலையானது எதுன்னு நீ தேடினீங்கன்னா நிலையில்லாதெல்லாம் உன்னை விட்டு போயிடும். அப்ப உப கடவுள்கள்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணுவாங்க? இதுக்கப்புறம் இவனை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மாயை என்ன பண்ணும்? மாயை நம்ம இவளை மயக்க முடியாது. இவனை என்ன எந்த மாயஜாலம் காமிச்சாலும் இவனை மயக்க. ஏன் சிவபெருமானுடைய அடியார மாட்டான்ல, சிவனுடைய தொட்டுட்டான் இல்லையா? அப்ப சிவனுடையாரை நம்ம என்ன பண்ண முடியாது? மயக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயா சக்திகள்லாம் நம்மள என்ன பண்ணிட்டு போயிடுமா? விட்டுட்டு கெட்ட போயிடுமா? இதுதான் அந்த ரகசியம். அப்போ தாரணைன்னா இந்த ஒரு பாட்டு அந்த புலன் வழி ஓடுதல நம்ம இந்த முதுகெலும்பு வழியா கீழ இருக்கிற 3 வீட்டை கடந்து எவ்வளவு அவஸ்தைகள்லாம் கடந்து மேல போய் இந்த சுழுமுடியில் நிக்கிற கலை இருக்க, அந்த கலையை குருநாதர் மூலியமா வாய்ப்பு கிடைச்ச அடியேன் வந்து ஆணவத்துல சொல்லல. எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ ஒரு சக உயிருக்கு நான் சுட்டி காட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அடியேன்னு பயன்படுத்திக்கங்க. என்னை சந்திக்கும் போது ஐயா அந்த வீணா தண்டு ஓடி நம்ம போய் எப்படி அப்போ சுடுமுனையில் உள்ள நிக்கணும் நிச்சயம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாத்திரமா மாறிட்டோமான்னு பார்க்கணும். நமக்கு ஒழுக்கம் வந்துருச்சா, இயமம் வந்துருச்சா, நியமம் வந்துருச்சா, அப்புறம் வந்து ஆசனம் வந்துருச்சா, நம்ம நம்மளே பரிசோதனை பண்ணிக்கணும். பரிசோதனை பண்ணின பிறகு நீங்க என்ன பண்ணுங்க? அடியனை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயம் அந்த உள்முகமான சுவாசத்துக்கு அடியேன் நிச்சயம் செஞ்சு கொடுக்கும். ஏன்னா எனக்கு இறைவன் பிச்சை போட்டாரு. அதை எல்லாருக்கும் சொல்லி தரணும்னு நானும் காத்திருக்கிறேன். சரி, அடுத்த பாட்டு யார் பாட வரீங்க? சரஸ்வதி வாங்க. சரஸ்வதி பாடுறீங்க. வாங்கம்மா பாடுங்கம்மா. மலையார் சேர தேடை வானேரருவி மலையார் சேர தேடை வானேரருவி நிலையார பாயும் நெடுநாடி ஓடு போய் மலையார் சிற திடை வானேரருவி நிலையார பாயும் நெடுநாடி ஓடு போய் சிலையார் போதுவில் சிலையார் போதுவில் திருநடமாடும் சிலையார் போதுவில் திருநடமாடும்
தொலையாத ஆனந்த சோதி கண்டேனே. அற்புதம் அற்புதம். சிவபெருமான் சிவசிவா. மலையார், நிலையார், சிலையார், தொலையாத அப்படின்னு இங்க திருமந்திரத்துல. சோதி கண்டேனே. ஆமா, சரிம்மா சரிம்மா. நன்றிம்மா, நன்றி 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 சிவபெருமானே. அதாவது மலையார் அப்படின்னா மேருமலை, உத்திர மேரூர். நன்றிங்கம்மா, நன்றி நன்றி நன்றிம்மா. மேரூர் அப்படின்னா கைலாயம். அப்போ உத்திர மேரூர்னா நம்மில் உயர்ந்த பகுதி எது? எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். மியூட் போட்டுங்கம்மா. எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். அப்போ நம்ம உடம்பு, இப்ப நம்ம உடம்புல எத்தனை ஜான் இருக்குது? 1 ஜானு, 2 ஜான், 3 ஜான், அப்படி பாத்தீங்கன்னா 8 ஜான் இருக்கு. எத்தனை? எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். நீங்க கையில அளந்து பாருங்களேன். உங்க உங்க கணுக்கால் இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ உங்க கையில ஒரு ஜான் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஜான்ல 8 ஜான் வச்சுங்கன்னா உங்க ஹைட்டு. அப்ப இந்த எஞ்சான் உடம்பிற்கு எது பிரதானம்? சிரசுதான். மலையார் சிரத்திடை வானீர் அருவி. அப்போ இந்த வீடுகள்லயே உயர்ந்த வீடா இருக்கிறது தலைதான். தலையே நீ வணங்காய். அப்ப எப்படி வணங்காய்னா உள்ள போயிட்டு எப்படி வணங்குன்றது பார்க்கலாம். அப்போ இதனுடைய பொழிப்புரையை பார்த்துருவோம். மேருமலையின் உச்சி நின்றும் வானீர் அருவி எப்பொழுதும் விழுந்து கொண்டிருக்கும் வில்வடிவாய் அமைந்த அம்பலத்தில் ஒளிவடிவாகிய சிவன் எல்லையில் இன்பத்தை தரும் ஆனந்த திருக்கூத்தினை எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருப்பான். இவ்விரண்டையும் நான் நீண்ட சுழுமுனை நாடி வழியாக சென்று கண்டேன் அப்படின்னு அவருடைய அனுபவத்தை பதிவு செய்யறார். நிச்சயம் அந்த இடத்துக்கு எல்லாருமே போலாம் திருவள்ளுவர் கருணையினால. எப்படின்னா, இப்ப நம்ம புருவம் இருக்கு இல்லையா, வில்லு மாதிரி இருக்கும். ஆமா, நம்முடைய புருவம் இருக்குல்ல, அது வில்லு மாதிரி இருக்கும். இந்த கருப்பு அந்த அந்த ரோமங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வில்லு மாதிரி இருக்கும். அதை நம்ம இழுத்து அந்த கண்ணு ரெண்டும் இழுத்து மேல அப்படி பார்க்கும்போது அம்பு செலுத்துறோம். அதை முட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல முட்டி செலுத்த போறோம். அப்படி முட்டி செலுத்தும் போது பாயும் நெடு நாடியோடு அந்த அதை நடுவு நாடியில போய் பயணிச்சு சிலையார் பொதுவில் திருநடமாடும். அப்போ அங்க இருக்கிற இறைவனுடைய திருக்கூத்தை நம்ம நிச்சயம் பார்த்தே ஆகணும். ஏன்னா சோதி வடிவா இருக்குது இல்லையா, தொலையாத ஆனந்த சோதி கண்டேனே. ஆடாம அசையாம நிறுத்தினோம்னா நிச்சயமா அந்த சோதியை நிச்சயம் காணலாம் அப்படின்ட்டு கண்டேன்னு அவர் அறுதிட்டு சொல்றாரு. எப்பவுமே கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தவங்க ஒருபோதும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க, சொல்றவங்க ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டாங்க. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அதாவது இறைவனை பார்த்துட்டவங்க பேச மாட்டாங்க, பேசுறவங்க இன்னும் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப நான் எந்த வகையில சேர்ந்திருப்பேன் சொல்லுங்க? பார்க்கலைன்ற வகை. இன்னும் பார்க்கலைன்ற வகையை சேர்ந்துட்டீங்க. ஆமா, அப்ப நமக்கு சாமி அதை பார்த்துட்டேன். இப்போ அந்த நல்லூர் பெருமணத்துல அந்த சோதியில கலந்த உடனே 2வது இடமே கிடையாது ஞானசம்பந்தருக்கு. அதனால இறுதியே கொடுக்க மாட்டாரு. உங்களுக்கு வழியை காமிச்சு கொடுப்பாரு, மூலத்தை காமிச்சு கொடுப்பாரு. அதுக்கு உண்டான கருமத்தை நீ என்னுடைய சார்பா பூமியில செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு இல்லையா, அதை ஆற்றணும். அது வரைக்கும் நமக்கு பூமியில இருக்கும். ஏன்னா முழு சோதியை நம்மளுக்கு சாமி என்ன பண்ண மாட்டாரு, காமிக்க மாட்டாரு. ஏன்னா காமிச்ச உடனே நம்ம என்ன ஆயிடுவோம், அவ்வளவுதான். ஒரு முறை அதை பார்த்துட்டோம்னா 2வது என்ன பண்ண மாட்டோம், நம்ம திரும்ப நினைக்கிறீங்க, திரும்பவே முடியாது. ஆமா, திரும்பவே முடியாது. ஆனா நம்ம தக்க வச்சுக்கலாம். எப்படி தக்க வச்சுக்கலாம்? சாமி அதை கொஞ்சமா காமிப்பாரு, கொஞ்சமா தான் காமிப்பாரு. ரொம்ப அதனாலதான் எப்பவுமே கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல ஈஸ்வரனை பார்க்க கூடாதுன்னுவாங்க. யாரை பார்க்கணும்னுவாங்க? அம்பாலை தான் பார்க்கணும். ஏன்னா அது கருணை. ஏன்னா ஏன் கருணை? அது கருணைன்னா அதாவது குளுமை, சந்திரன். அது ஏன்னா ஈஸ்வரன் அந்த முப்புறமும் எரித்து அது ஒரு பெரிய தேஜஸ். அது தேஜா தேஜா தேஜான்னுவாங்க. அந்த தேஜஸ கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா குழந்தை என்ன ஆயிடுமோ, ஆமா குழந்தை என்ன ஆயிடுமோ, பஸ்மம் ஆயிடுச்சுன்னா, சாம்பல் ஆயிடுச்சுன்னா. அதுக்காகத்தான் அருள் சக்தியா வந்திருக்கிறது யாரு? 2 முலையை வச்சுன்னு அம்பாள் வர்றதான். அதாவது பரஞானம் அபரஞானம் 2 முலை தாய் வச்சிருக்கிறாளாம். ஏன்னா வந்த உடனே அது என்ன பண்ணணுமா, அத முலையா அந்த 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 கடாட்சி மீனாட்சியா நிக்கும் போது உயிருக்கு கருணைக்காகத்தான் அம்பாள் நிக்கிறா. ஏன்னா அந்த அப்பாவுடைய ஒளியை தாங்குமா? அப்பாவுடைய ஒளியை தாங்க முடியாது இல்ல. நீ அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுற, பார்த்தீங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. அதனாலதான் என்ன பண்றாங்க, அம்பாள் முதல்ல அருள் சக்தியா வராங்க. அதனாலதான் அந்த யோகத்துல உட்காடுறவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா டக்குன்னு சாமியை பார்த்துட்டாங்கன்னா என்ன கதி ஆவாங்கன்னு தெரியாது. அதனாலதான் தடுப்பு சக்தியை யார வச்சிருக்கிறாரு,
கருணையா வச்சிருக்கிறாரு, அம்பால வச்சிருக்கிறாரு. அதான் 2 முலைகளை கொடுத்து, பெரிய தனபாரங்களை கொடுத்து, நமக்கு பால் ஊட்டுற மாரி தாய குடுத்து, அந்த மாயாஜாலங்கள்ல இருந்து எல்லாத்துலருந்து அதாவது கலையாத கல்வியும், குறையாத வயதும், ஒரு கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுபினி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமியே. தாய் தடுத்து நம்மளுக்கு இந்த இகபர சௌபாக்கியங்கள் எல்லாம் கொடுப்பா. இந்த உயிர் பக்குவப்பட்டுடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்னுத்துலயும் இந்த மாயிலிருந்து விலக்கி 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 தாய்மானவன் இல்லையா? அப்போ முதல்ல அம்பால தான் பார்ப்பாங்க. அதனால அந்த இடத்துக்கு அதான் விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர். அப்போ அம்பாளுடைய கருணையினால நம்ம பார்க்கறதுக்கு நம்ம மாயை கடந்து போறோமே பயிற்சி. அந்த இடத்துக்கு தான் போறோம். எப்படி போறோம்னா, நிம்மதியான ஒரு சாஸ்வதம் இல்லாத இந்த உலகத்துல இருந்து சாஸ்வதமான ஒரு இடத்துக்கு முயற்சி பண்றோம். அப்போ யாருமே தன்னை அறுதியிட்டுக்கு நான் கடவுள்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி நான் கடவுள்னு சொல்லி நான் மட்டும்தான் கடவுள்னு சொல்லக்கூடாது. இதான் அந்த ரகசியம். அப்போ சாஸ்வதமான இடம் எதுன்னு நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த இடத்தை தெரிஞ்சு அடைக்கலம் புக போறோம். அதுதான் மாணிக்கவாசகர் கேட்கிறார்ல, அடைக்கலம் அடைக்கல பத்துல வருது இல்லையா? அடைக்கலம் பத்துல என்ன? நான் உடையாய் உன் அடைக்கலமே, உடையாய் உன் அடைக்கலமே, உடையாய் உன் அடைக்கலமே அப்படின்னு தான் சொல்றத கண்டி, என்ன என்ன ஒண்ணு கோழி குஞ்சு நான் இடுப்புல அந்த கதகதப்பா வச்சுக்கிற மாதிரி என்ன வச்சுக்க சாமி, என்ன வச்சுக்க சாமி, என்ன வச்சுக்க சாமி, நான் அப்படி திரியிறேன்னு என்ன வச்சுக்க சாமி, அடைக்கல பத்துல சொல்லுவார். அது மாதிரி கண்டுட்டோம்னா இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. புரியுதுங்களா சொல்றது? அப்போ எல்லாருமே 2 கலந்துட்டாங்கன்னா இங்க வரதுக்கான வாய்ப்பே இல்ல. அதனாலதான் சாமி என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் 2 கலக்கிற தன்மையை கொடுக்குறாரு. அப்புறம் தான் சிவபதத்தை கொடுத்து அந்த பேரொளியை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ கருணையா இருக்கும்போது அது குளுமையா இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் சாமி செஞ்சு கொடுத்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்குறாரு. அப்ப நம்ம பூமியில பணியாற்ற வேண்டிய காரியம் இருக்கு இல்லையா? தொண்டு செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. அது வரைக்கும் சாமி என்ன பண்ணுவாரு, ஒரு மறைவா தான் வச்சிருந்து அவருடைய பணி, அதான் திருப்பணின்னு அதுக்கு பேர். எப்ப நம்ம சரணம் அடைஞ்சிட்டோமோ அதுக்கப்புறம் செய்யக்கூடிய எல்லா பணியும் திருப்பணி. ஏன்னா உங்க பணி கட் ஆயிடுது இல்ல, உங்க விருப்பு வெறுப்புலாம் இல்லாம போயிடுது இல்ல. எப்ப உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையோட விருப்பு வெறுப்புலாம் இல்லாம போய் சாமியோட பணி நீங்க கையில எடுக்கிறீங்களா, அப்பயே திருப்பணி ஆகுது. அப்ப சாமியோட திருப்பணி செய்யற வரைக்கும் சாமி நம்மள வச்சிருப்பார். வாழ்நாளும் சாழ்நாளும் வானாலும் சானாலும் சாமியை தருவார். அப்ப விதி நம்மளுக்கு இல்லாம போயிடும். அப்ப சாமியோட காரியம் செய்யறவங்களுக்கு எல்லாம் அதான் விதியில இப்ப நாளைக்கு அடுத்த ஒரு 3 நாள்ல சனி வந்து அவனை புடிச்சு சனியோட திசை வந்து ஒருத்தன் சாக போறான்னா, அவர் 2 நாள்ல திருப்பணி செய்ய போறன்னு முடிவு எடுத்துட்டான்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவ்வளவுதான். யமன் என்ன பண்ணுவான்? பரவாயில்ல, இவன் ருத்ராட்சம் போட்டானே, திருநீர் பூசிட்டானே, நல்ல காரியத்தை எடுத்துட்டான கையில. அப்ப நம்ம அது வரைக்குமாவது நம்மள என்ன பண்ணணும் அவன? அப்ப கும்பாபிஷேகம் முடிச்சு அவங்க கட்டிச்ச பிறகு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் முடிச்ச ஒரு வாரத்துக்கு கழிச்சு அவன் என்ன பண்ணுவார் சாமி? சரி நல்லபடியா பூதகணங்களோட வந்து சேரு. அப்போ எந்த திருப்பணி எடுத்தாலும் நமக்கு வந்து என்ன கிடையாது, சாமியோட பணி எடுக்கணும் இல்லையா? அப்போ சுயநலம் இல்லாம ஒரு பணி எடுத்தீங்கன்னா, சாமி நம்மளுக்கு நீல ஆயுளும், நிறை செல்வம் நிச்சயம் கொடுப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்போ தனக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் பண்றோமோ, அப்பவே வந்து யமன் என்ன பண்றாரு? அப்ப சுயநலவாதிகளுக்கு யமனா வச்சிருக்கிறாரு. பொதுவா சாமியோட காரியங்களை செய்யறவங்களுக்கு சாமி சிவபூத கணங்களை வச்சிருக்கிறாரு. அப்போ இதனுடைய பொழிப்புரை என்ன பார்த்தோம்? மேரு மலையின் உச்சி நின்று வானில் அருவி எப்பொழுதும் விழுந்து கொண்டிருக்கும் வில் வடிவன்றது நம்ம புருவம். அந்த அம்பலத்தில் ஒளி வடிவாய் சிவன் காட்சி தருவார். எப்படி புருவ மத்தியில காட்சி தருவார். எல்லையில் இன்பத்தை தரும் ஆனந்த திரு கூத்தினை எப்போதும் ஆடிக்கொண்டே இருப்பான். அவ்விரண்டையும் நான் நீண்ட சுழுமுனை நாடி வழியாக சென்று கண்டேனே. அப்படி கண்டுட்டவங்க வீட்டு இன்பத்தை அடைவாங்க. பேரின்பத்துக்கு வீட்டின் நமக்கு உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியத்தை மட்டும் அறிஞ்சு அதுல இன்பமா இருப்பாங்களே கண்டி, அந்த பெருஞ்சோதியில போய் கலக்க மாட்டாங்க. பெருஞ்சோதியில கலந்தா உடம்பு நம்ம உடணும். ரகசியம் புரிஞ்சுங்க. இதுதான் குனித்த புருவமும், ஒவ்வை செவ்வாயிற் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையும், பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும், இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அப்படி ஒரு இன்பம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா தொடர்ந்து நான் பிறவி எடுத்து நான் அப்படியே அந்த அந்த வந்து போற நீ வந்து போற அந்த ரகசியம் தெரிஞ்சு நான் மெய்ஞானத்திலேயே இருப்பனே அப்படின்றார். எனக்கு இதெல்லாம் உடம்பெல்லாம் விட்டு போக மாட்டேன் சாமி. எனக்கு உடம்புக்குள்ளே நீங்க காப்பி கொடுத்துட்டீங்க. நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன். மனித பிறவி வேண்டுவதே திருப்பி திருப்பி நான் பறந்து அந்த திருவடி. அதாவது இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்ற பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நீ அடியின் கீழ் இருக்கின்ற. சப்போஸ் எனக்கு 2வது ஒரு பிறப்பு இருக்குதுன்னா அந்த திருப்பி உலகத்துல போய் மாட்டிக்கூடாது, திருப்பி ஆணவத்துல போய் நான் மாட்டிக்கூடாது, திருப்பி கண்மத்துல போய் நான் மாட்டிக்கூடாது, திருப்பி மயக்கத்துல போய் நான் மாட்டிக்கூடாது. அழகா வந்து என்ன தொட்டி காமிச்சு உருவ மதில் எனக்கு காமிச்சு அந்த இடத்துல நான் ஏகாந்தமா இருக்கிற வழி எனக்கு சொல்லி கொடுத்துரு. அவ்வளவுதான். இப்போ திருமூலர் என்ன பண்ணாரு? சோதி கண்டேனே, நிச்சயம் காணலாம். அது வந்து
வீட்டின்பதுமாகிய வீட்டின்பத்தை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். நம்ம பிறகு இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்றாங்க இல்லையா, அந்த ஜென்மத்துக்கு உண்டான பலனை அது நம்ம வீட்டுல நம்ம அனுபவிக்கலாம். ஆனா பேரின்பம் அது பெருஞ்சோதியில கலக்கிறதுன்றது, இரண்டரை கலக்கிறதுன்றது, இது எல்லாம் கடந்த நிலை. சரியா? அப்ப கண்டவர்ன்னு சொன்னது என்னன்னா, தன்னுடைய வீட்டு இன்பத்தில் இருக்கக்கூடிய சோதியை கண்டு அனுபவிச்சு ஆடாம அசையாம அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் இந்த சோதி கண்டேனே சொல்றாரு. இதெல்லாம் சுலபமா காணலாம். ஆனா இரண்டரை காலத்துல இந்த கடைசி நிலை இருக்கு இல்லையா, அது சாமி வந்து செஞ்சு கொடுப்பாரு. அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டாம். நம்ம ஒப்பு கொடுக்கறது நம்ம வேலை, விசுவாசமா இருக்கிறது நம்ம வேலை, சரணாகதம் பண்றது நம்ம வேலை. என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு சாமிகிட்ட எப்போ சரணாகதம் பண்றோமோ அதுக்கப்புறம் சாமி பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் நம்ம பாடி எல்லாமே உடல் பொருள் ஆவி எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். ஆணவத்தால தான் நம்ம என்ன பண்ணி சொந்தம் கொண்டாடி இருக்கிறோம். ஏன் உடம்பு எழுந்துன்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. சரியா? இப்ப 3வது பாட்டுக்கு போலாம். யார் படிக்கிறீங்க? நம்ம அடியார் படிக்கிறேனுங்க ஐயா. யாரு? லலிதாம்மாவா? படிங்க. படிக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் துயில்கின்ற மூர்த்தியை ஏல எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பரானந்தியானையே. சிவசிவா. மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் துயில்கின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பரானந்தி ஆனையே. பால திரிபுர சுந்தரின்னு இதுக்கு பேரு. ரொம்ப இளமையான ஒரு வாழை பெண்ணுன்னு சொல்லுவாங்க. வாழை பெண்ணே இந்த சித்தர்கள்லாம் பாடுவாங்க. எல்லா சித்தர்களும் வாழை என்ற பெண்ணை வணங்காம சித்து செய்ய முடியாது, உள்ள இறைவனை திருவடியை அடைய முடியாது. அம்பாள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சின்ன பெண்ணா மாறிடுவாங்க. அது பால திரிபுர சுந்தரி பார்த்திருப்பீங்க. ஒரு தாமரை மேல இருப்பாங்க. அந்த பால திரிபுர சுந்தரி தான் வாழை பெண்ணுன்னு சொல்லுவாங்க. அவ குண்டலினுடைய மொத்த சக்தி. அந்த சக்தி எங்க இருக்குதான்? கருவை ஏற்றும் பொழிப்புரை படிச்சிட்டேன். கருவை ஏற்று குழவியாக மாற்றி தருகிற பெண் மேல் மாடத்தில் எதிர்நோக்கி இருக்கின்றாள். அவளுடன் சேர வேண்டிய ஆடவனோ அடித்தளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். அவனை நன்றாக விழித்தடச் செய்து அப்பெண்ணுடன் கூட பண்ணினால் நல்ல பாலகன் பிறப்பான். இதற்கு என் குருவின் மேல் ஆணை. இது வந்து பொழிப்புரை. இது வந்து தர்மயாதனை சொல்றாங்க. எப்படின்னா அம்பாள் வந்து அங்க காத்துட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன இன்னும் மூலாதாரத்திலே இருக்கிறான், இன்னும் இடுப்பு விட்டுட்டு மேல வரமாட்டானே, இன்னும் சாப்பாட்டு மேலேயே பிரியமா இருக்கிறானே, இன்னும் வயிற்று விட்டு என்ன பண்ற மேல வரமாட்டானே, அடுத்து மார்பு, இன்னும் சுகத்தை விட்டு வெளியே வரமாட்டானே, இப்படி தாய் காத்துக்கிட்டே இருக்குதான் ஒரு வாழை பெண். அவளோட அவன் இப்படி கீழே இருக்கிறவனை கொண்டு வந்து மேல அந்த அவளோட சேரக்கூடிய நாள் இருக்கு இல்லையா, அவனை நன்றாக விழித்தெழச் செய்து விழிப்புணர்வு கொடுத்து இடுப்புல ஒண்ணு இல்ல, மலம் மூத்திரம் அதை கடந்துரு, சுக்கிலம் அதை கடந்துரு, அப்புறம் வயிற்றுல ஒண்ணுமே இல்ல, தினமும் சாப்பிடுறது, உண்டதெல்லாம் மலமே. வள்ளலார் சொல்றல்ல, உண்டதெல்லாம் மலம், நீ எதை சாப்பிட்டாலும் மலமா தான் போக போகுது, அதுக்கே சும்மா அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற, அதுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து ரைட், அதையும் கடந்துரு. 2வது மார்பு சுகம், உடம்பு சுகம், இங்க சும்மா அதை பிடிச்சி தடவிக்கிட்டு இதை பிடிச்சி தடவிக்கிட்டு சும்மா சுகத்தை எவ்வளவு நாளைக்கு தான் அது இருப்ப, அதையும் கடந்துரு, அந்த சுகத்தையும் கடந்துரு. அதையும் கடந்து மேல் வீட்டுக்கு வந்தேன்னா மேல் மாடத்துல எதிர்நோக்கி இருப்பாளாம் அந்த வாசல். எப்ப பூர்வ மதியத்துக்கு அந்த குழந்தை வரும், அவளுக்கு மனோன்மணின்னு பேரு, வாழைன்னு பேரு, அங்க சதாசிவம் இருக்கு. அவ என்ன பண்ணுவாளாம், எப்பா பாத்துட்டியா கீழ் வீட்டுல என்னென்னலாம் இருக்குது பாத்துட்டியா, ரைட்டு, இடுப்பு பாத்துட்ட, ரைட்டு, தெளிஞ்சிட்ட, உனக்கு உடல் பத்தின மயக்கம் தீர்ந்து போச்சு, அடுத்து வயிறு, தீனி மேல உனக்கு இன்னும் ஆட்டம் போலியா, தீனி மேல மயக்கம் தீர்ந்துச்சா, அடுத்து வாசாமி, ரைட்டு, உடம்பு மார்பு இருக்குது, இந்த மார்பு பத்தின விஷயங்கள், ஆமா, ஏன்னா உடல் மயக்கம் இல்லவாங்க இல்லையா, மாயை மகா மாயை, சரி இதையும் தீர்ந்துச்சா, தொண்டை கோடிக்கு வந்துரு சாமி, அதையும் மூச்சு மடமாற்றம் செஞ்சுட்டியா, பிராணாயாமத்துக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு சத்திரத்துல வந்து வாங்க 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 எப்ப வந்தீங்கன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி நம்ம வரவேற்கிறோம்ல, படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்து எப்பதான் வந்தீங்களா, ஆட்டோல வந்தீங்களா, பஸ்ல வந்தீங்களான்னு கேட்கறோம்ல, அது மாதிரி வாழைப்பெண் புருவமத்தில இருந்து நம்மள என்ன பண்ணுவாலாம், ஒரு பெண் பிள்ளை, அவதான் மனோன்மணி, தாயை நம்மளை இறுக்கி பிடிச்சு, என் குழந்தை எல்லாத்துலயும் தேறிடுச்சு, எல்லா பாசலையும் ஜெயிச்சிருச்சு, இதுக்கப்புறம் அது உடல் கடந்து வந்துருச்சு, கழுத்துக்கு மேல நீலகண்டத்தையே கடந்துச்சு, காலியே கடந்து வந்துட்ட, வா என் செல்லுன்னு சொல்லிட்டு புருவமத்துல அரவணைக்கு அவ காத்துட்டு இருக்கிறா. அவன் அப்படி பண்ணும்போது அவளை நம்ம அடைஞ்சிட்டோம்னா, அந்த புருவமத்தில் இருக்க தாயை நம்ம தொட்டுட்டோம்னா விருத்தரும் பாலராகலாம். சொல்றாங்க, பாலனும் ஆவான் பரானந்தி ஆணை. சத்தியம் செய்யறாரு யாரு? திருமூலர் சத்தியம் செய்யறாரு. ஆமா, இப்ப நான் சொன்னேன், எளிமையா சொன்னேன் இல்லையா, இந்த இடுப்பு வயிறு இதெல்லாம் வந்து நான் இயல்பா சொல்றேன். ஆனா எந்த ஆச்சாரியமாரும் இப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா நான் நூக்கன் காரணம் அடிபட்டு வந்ததுனால ஓப்பனா சொல்லிடுறேன். நான்
நீங்க ஒன்னும் பாருங்க, பெரிய பெரிய சாமியார் எங்க மாட்டிக்கிறாங்க? பெரிய பெரிய சாமியார்னு சொல்றவங்க சாமியார் கைது செய்யப்பட்டார், பாலியல் வழக்கில் கைது, எங்க மாட்டிக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அட பாவி, இவ்வளவு தூரம் யோகத்துக்கு போனோம், நான் மூத்திரக்கொடியில போய் மாட்டிக்கினீங்க. இவ்வளவு யோகம் பேசுற, கடைசியில போய் மூத்திரக்கொடியில போய் மாட்டிக்கினேன். சிரிக்கிறேன், பேப்பர்ல வருது, அப்புறம் டிவில வீடியோல எடுத்துடுறாங்க, பரபரப்பா போகுது. அப்புறம் எல்லாரும் என்ன பண்றோம்? உன்னை போய் கடவுள் நினைச்சேன் நானு, செருப்பால் அடி அப்படி சொல்லி என்ன பண்றோம்? எல்லாரும் அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எந்த வாய் அவனை கடவுள்னு சொன்னுச்சோ அதே வாய் என்ன பண்ணுது? மறுநாள் பேப்பர்ல அவரு பொம்பளை கூட இருந்துட்டாரு போட்டோ வந்த பிறகு என்ன பண்ணுது? காரி துப்புது. உலகமே அவனை ஏசுது. எப்படி கடவுள் அவனை கொண்டாடிச்சோ அதே மாதிரி மூத்திரக்குழியில அவர் விழுந்துட்ட பிறகு, அது எவிடன்ஸோட வெளியே வந்த பிறகு என்ன ஆகும்? அசிங்கமா போயிடாது? அப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற அறிவு எல்லாம் அது கடந்து வராம தானே அவர் போய் மாட்டிக்கினாரு. அப்ப யோகின்னு சொல்லி அவர் யோக நிலைக்கு போய் தொடாம இருந்திருப்பாரு, கடைசியில கீழ் வீட்டுல போய் மாட்டிக்குவாரு. அப்போ ஒரு யோக சாதனை செய்யறவங்க இடுப்ப கடக்கணும், தெளிவா கடக்கணும், வயிறை கடக்கணும், தெளிவா கடக்கணும், மார்பு கடக்கணும், உடல் பத்தின தெளிவு. ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கடந்து போற மாதிரி, சர்ஜரி பண்ற மாதிரி, இதெல்லாம் ஒண்ணு இல்ல கடந்து போனா தான் நமக்கு புருவ மத்தியம் கிடைக்கும். இதுல பாஸ் பண்ணாம அங்க என்ன பண்ண முடியாது? அங்க போகவே முடியாது. கீழே பெண்டிங் இருக்குது இல்ல, அடியனுடைய நிலைமை அதுதான். கீழே பெண்டிங் இருக்குது. அப்பா நீ யோகத்து மேருமலைக்கு வந்துட்ட, நான் இல்லைன்னு சொல்லல. நீ ஒரே புள்ளைய பிறந்துட்ட, நீ போய் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? கீழே மூலாதாரத்துல செய்ய வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்குது சாமி, ஒரு வம்சவரத்துல இருக்குது சாமி, அதெல்லாம் முடிச்சுட்டு வா. அதனாலதான் என்ன பண்ணாங்க, எனக்கு டிக்கெட் கொடுத்து மேல் வீட்டுல என்ன பண்ணிட்டாங்க, கீழே பிரச்சாரம் பண்ணப்பா, நீ வேலையை பாரு, அவ்வளவுதான். அப்ப மேல உச்சில தாவத்துல நின்னுனாங்க. மேல நின்ன போது சாமி கொடுத்த உத்தரவு என்னது? அம்பாள் கொடுத்த உத்தரவு என்னது? சாமி பெண்டிங் இருக்குது, கீழே இருக்குது, முடிக்க வேண்டியது முடிச்சுட்டு வா. இப்பவே எல்லாத்தையும் அடைஞ்சிடலான்னு பாக்குறியா? அப்படிதான் சாமி நம்மளுக்கு உத்தரவு கொடுத்து கீழே அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப கீழே அதை முடிக்க வேண்டியது முடிக்கிறதுக்காக நம்ம ஏன்னா வினை பயன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை முடிக்கணும் இல்லையா, அதை முடிக்கத்தான் நம்ம கீழே இறங்கி. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, இத்தனையும் கடந்து ஒரு அனுபவப்பட்ட ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த மூலாதாரத்துல அந்த பூர்வ மத்தியில் இருக்கிற தாய் நம்மள வாழைப்பெண் என்று சொல்லக்கூடிய பெண் பிள்ளை மூல நிலத்தில் துயில்கின்ற மூர்த்தி, அதாவது அறியாமல் இருக்கிற இந்த நம்ம அதாவது ஜீவ ஆன்மாவுக்கு ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்த ஒன்றி கூடி அவளோட சக்தியில் நம்ம கலந்துட்டோம்னா அப்படியே அந்த இளமை கை கூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு, பராநந்தி ஆணையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த 3வது பாட்டுல திருமூலர் சத்தியம் செய்யறார். என் குருவின் மேல ஆணை. அப்ப நந்தின்றது நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனாகி. இங்க யாருக்கும் குரு ஆக முடியாது. நான் சொல்றதெல்லாம் குரு ஆயிட முடியுமா? போதிக்கிறதெல்லாம் குரு ஆயிட முடியுமா? கத்தி பேசுறதெல்லாம் நான் குரு ஆயிட முடியுமா? வாய் ஜாலாக்கா கூட இருக்கலாம், குருவாயிடும். ஒருபோதும் ஒரு குருவாக முடியாது. ஆனா சுட்டி காட்டலாம். அப்ப குரு யாரு? அவர்களுக்கு அவர்களுடைய மனமே குரு. நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்ய மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களுக்குள்ள ஒரு நீதிபதி இருப்பாரு, அது ஜட்ஜ் பண்ணும் பாருங்க. இவன் டூப்ளிகேட், இவன் வேற சும்மா இதை பேசினுக்கிறான். உள்ள ஒண்ணு பேசும், போலாம் போ, இது வேற வேலை இல்ல. அதுதான் வேற யாருமே இல்ல, அதுதான். அதுல இவனை வச்சு என்ன பண்ற, இவனை சும்மா இப்படிதான் பேசிட்டு இருப்பான், கலந்து அப்போன்னா உள்ள இருக்கிற குரு சொல்லுவாரு, இதை கடந்து போலாமா வேணாவா, இவன் டூப்ளிகேட்டா இல்லையா, இவங்கிட்ட தர்மம் இருக்குதா இல்லையான்னு உள்ள ஒண்ணு சொல்லும். அது சொன்னாதான் இங்க இருப்பீங்க, இல்லைன்னா நீங்க போயிடுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கும் குரு கிடையாது. உங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குது, அது சத்தியத்துல இருக்குது, அதுக்கு பேர் மனசாட்சின்னு பேரு. அது சொல்லும் இவன் பேசுறது பொய்யா இல்லையான்னு. இது கேளுன்னு சொல்லும். இவன் தந்திரமா பேசுறானா மந்திரம், எல்லாத்தையும் உள்ள இருக்கிறது சொல்லினே இருக்கும். அது சீர்தூக்கி பாக்குங்க, அதுதான் உங்களை கொண்டு வந்து இங்க சேர்க்கும். அதனால இங்க யாருக்கும் குருவாக முடியாது. அப்ப என்ன சொல்றாரு? நந்திய சொல்றாரு, என் குரு மீது ஆணை அப்படின்றார். பரா நந்தி மீது ஆணைன்றார். அப்படி மனம் ஒடுங்கிய மனம் இருக்கு இல்லையா, உங்களை வழிநடத்துற அந்த ஆழ்மனம் தான் உங்களுக்கு குருவா உங்களை எங்க சேர்க்கணும்னு சொல்லிட்டு உங்க ஆன்மாவுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அது செஞ்சு கொடுக்கும். சரியா? சிவபெருமானுடைய பெருங்கருணையினால இந்த 3 பாட்டோடு நம்ம நிறுத்திக்குவோம். மேலை நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் துயில்கின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி இவருடன் சந்திக்க பாலனும் ஆவான் பராநந்தி ஆணையே. நிச்சயம் இளமையை நம்ம தொட முடியும். 3000 வருடங்கள், எத்தனை 1000 வருடங்களும் வாழறதுக்கான சாமி நம்மளுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாரு. இதெல்லாம் வீட்டின்பதில் வரக்கூடிய, வீடு பேருக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ரகசியங்கள். அப்படிப்பட்ட வாழை என்ற பெரிய சக்தி பொருவமதியில் இருக்கிறா. அவளை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோம்னா கீழ் வீட்டு அவஸ்தைகள்லாம் நம்ம கடந்து போய் மேல் வீட்டுல ஆனந்தமா இருக்கலாம். மேல் வீடு கீழ் வீடு முடிவு பண்ண வேண்டியது உங்க வீடு. அப்போ கீழ் வீட்டுக்கும் மேல் வீட்டுக்கும் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் யார் பொறுப்பு? மனமே பொறுப்பு. நீங்க மனசு வச்சா கழுத்துக்கு மேல வரலாம், நீங்க மனசு வச்சா இல்லைங்க இன்னும் எனக்கு மூலாதாரத்திலேயே வேலை இருக்குதுங்க,
எங்களுக்கு இன்னும் வயித்து தீனியே கிடக்க முடியலங்க எங்களால அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கட்டிக்கின்னு என்ன பண்ணலாம், கீழேயும் போகலாம். அப்போ இந்த ஒட்டி ஒட்டாம இருக்கிறது, அப்புறம் வந்து பட்டும் படாம இருக்கிறது எல்லாமே ஞானிகளுடைய செயலா இருக்கும். அவங்க அவங்க இடுப்புக்கு உண்டான விஷயங்கள் அவங்க காலப்போக்கில் அவங்க செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டு இருப்பாங்க. வயித்து கொடுக்க வேண்டியது தானாவே கிடைக்கும். அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு தானாவே இந்த விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சாதாரண மனுஷன் தான், ஐயோ நாளைக்கு என்ன செய்ய போறோம், நாளானைக்கு என்ன செய்ய போறோம், இதெல்லாம் என்ன பண்ண போறோம், சேர்த்து வைக்கணுமே, அதை பண்ணணுமே என்று ஓடிக்கிட்டே இருப்பான். எவன் ஓடிட்டு இருப்பான்னா, இறைவனுடைய திருவடி பற்றாதவன் ஓடிக்கொண்டே இருப்பான். இறைவனுடைய திருவடி பற்றிட்டவங்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க. சாமி நிச்சயம் நம்மளுக்கு படி அளப்பாரு, கொடுக்க வேண்டியது நமக்கு கொடுப்பாருன்னு மிகப்பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கையில பூர்வமத்தில் இருப்பாங்க. இதுதான் ரகசியம். அப்போ திருவடி பேர் பெற்றவங்க, திருவடியினுடைய அடையாளம் கண்டுபிடிச்சவங்க, திருவடி அடையாதவங்க. இவங்களுக்கு 2 பேருக்கும் வித்தியாசம். உலகத்தாருக்கும் அருள் உலகத்துல தொட்டவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? இந்த 3 பாட்டோட நம்ம நிறுத்திக்கலாம். வாழைப்பெண்ண நம்ம நிச்சயம் சந்திக்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. நேர்ல சந்திக்கும்போது உங்கள அனைவரையும் நான் முதுகெலும்பு நேரா வச்சு, அற்புதமான சென்முத்திரைய வச்சு, அழகா உங்க சுவாசத்த மூக்கு வழியா போகாம அற்புதமா மேல ஏற்றக்கூடிய மிக அற்புதமான கலையை திருவருள் கருணையினால வாய்க்க பெற்றால், சாமி நம்மளுக்கு அனுமதி கொடுத்தால், நீங்கள் எல்லாம் இயம நியமம் கடந்து ஆசனத்துக்கு தயாராக இருக்கின்ற ஒரு பாத்திரம் உங்களுக்கு இருக்கிறது என்றால், நீங்கள் பாத்திரதாரி என்றால், நிச்சயம் அந்த பாத்திரத்தில் அடியேன் அந்த பிராணாயாமத்தையும், பிரத்யாகாரத்தையும் சொல்லி தாரணைக்கு இட்டு செல்ல அடியேன் தயாராக இருக்கின்றேன். தியானம் கூடும், சமாதியும் கூடும் என்று சொல்லி, வந்திருந்த அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பங்கெடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம் வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை, கண்ணின் நல்லதொரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களின் ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க, கொக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் அந்த நிகழ்ச்சியிலும், பிறகு 8 மணிக்கு, பிறகு 9:50க்கு சிறப்பு நிகழ்ச்சியில் அகப்பூசை என்கிற நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு இந்த பிறவி பெரும் பயனை அடையும்படி பணிவுன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நமச்சிவாயவே ஞானம் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவீன்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஏதாவது ஐயப்பாடுகள் ஏதாவது இருந்தால் கட்புலன் வாயிலாகவோ அல்லது குறுஞ்செய்தி மூலமாகவோ அல்லது அலைபேசி மூலமாகவோ அடியனை தொடர்பு கொண்டு ஐயங்களை நீக்கிக் கொள்ளுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். அடியேன் திருவருள் கருணையால் உங்களுக்கு பதிலளிக்கிறேன்.